வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. சென்ற காணொளியில் வழக்கு என்பதற்கான வினா விடைகளை தமிழ் பாடையேட்டில் எழுதியிருப்பீர்கள். அந்த வழக்கின் வகைகள், அதாவது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு ஆகியவற்றிற்கான வினா விடைகளை நாம் எழுதிவிட்டோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக இயல்பு வழக்கிற்கான வினா விடைகளை எழுத உள்ளோம். வினா எண் 1, இலக்கணமுடையது என்றால் என்ன? அதாவது இயல்பு வழக்கு இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு 3 வகைகள் பார்த்தோம். அதில் இலக்கணமுடையது என்றால் என்ன? இந்த வினாவிற்கான விடை இலக்கண பிழை, அதாவது இலக்கண குறை, அதாவது பிழை அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இலக்கண தவறு, அதுதான் இலக்கண பிழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இலக்கண பிழை இல்லாமல் வழங்குவது இலக்கணமுடையது எனப்படும். இலக்கண பிழையே இல்லாமல் பிழையற்ற தொடராக வழங்கினால் அது இலக்கணமுடையது எனப்படும். எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாடம் படித்தால், இதில் எந்த ஒரு இலக்கண பிழையும் இல்லாமல், அதாவது சொற்றொடரை படித்த உடனே அப்படியே நம்ம பொருள் புரிந்து கொள்ளுகிற மாதிரி பிழையற்ற தொடராக இருக்கிறதுனால இது இலக்கணமுடையது அப்படின்னு சொல்லலாம். இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வரி விட்டு வினா எண் 2, இலக்கண போலி என்றால் என்ன? இலக்கண போலி என்றால் என்ன? இந்த வினாவிற்கான விடை இலக்கணம் இல்லாத சொற்களை, அதாவது இலக்கண பிழை உள்ள சொல்லை இலக்கணமுடையது போல வழங்குவது. பிழையுள்ள சொல்ல பிழையற்ற சொல் போலவே வழங்கினால் அதுதான் இலக்கண போலி எனப்படும். விடையை மீண்டும் பார்ப்போம். இலக்கணம் இல்லாத சொற்களை இலக்கணமுடையது போல வழங்குவது இலக்கண போலி எனப்படும். எடுத்துக்காட்டு, வாய்க்கால். இது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கால்வாய் அப்படிங்கிறது தான் சரியானது. அதை வாய்க்கால் அப்படின்னு சொன்னாலுமே இலக்கண பிழை தான், இருந்தாலும் பிழையற்ற சொல்லாகவே நாம் பயன்படுத்தினால் அதுக்கு பெயர் இலக்கண போலி ஆகும். அடுத்ததாக ஒரு வரி விட்டு வினா எண் 3, மருவு என்றால் என்ன? மருவு அப்படின்னா மாறி அப்படின்னு அர்த்தம், மாற்றமடைந்து அப்படின்னு பொருள். இந்த வினாவிற்கான விடை பாருங்க, சிதைத்தும் சுருக்கியும் கூறுவது. சிதைத்தும் அப்படின்னா முழுவதுமாக இருக்கிறத நம்ம குறைத்து, சிதைத்து. சுருக்கியும் அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடியதை குறைவாக குறைத்து சுருக்கி கூறுவது மருவு எனப்படும். எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா, தஞ்சை, அதாவது தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லக்கூடியதை தஞ்சை அப்படின்னு சுருக்கி சொல்கிறது. இன்னும் கூட எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கோவை அப்படின்னு சொல்கிறோம். சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊர் பேரை சத்தி அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் நல்லா சொல்லணும்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபிசெட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரை கோபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீளமாக இருந்த ஊர் பெயர்கள் காலப்போக்கில் மருவி சுருக்கி ஒலிப்பது மருவு எனப்படும். அதாவது சொற்களை சிதைத்தும் சுருக்கியும் கூறுவது மருவு எனப்படும். சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.